வணக்கம். முல்லை தமிழ் கூட்டத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கடந்த கரூர் சம்பவத்தை முன்னிறுத்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கரூரில் நடந்த ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம், ஒரு கட்சி தலைவர், அதாவது தவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்த அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் அநியாயமாக துள்ள துடிக்க இறந்து போன அந்த சம்பவத்தில் கடந்த 2-3 நாட்களாக சிபிஐ விசாரணை மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் ஆஜராகி வந்தார்கள். நேற்று மீண்டும் இந்த சிபிஐ மத்திய அரசாங்கத்தின் கைப்பிடியில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தின் ஏவல் சாதனங்களில் ஒன்றான சிபிஐயின் விசாரணையை அவர் எதிர்கொண்டு வந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். விஜய் அவர்கள் போகிறது, அவர் ஒரு குற்றவாளியாக, ஒரு அக்யூஸ்டாக, இல்லை அக்யூஸ்டாக இல்லாட்ட கூட ஒரு சஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க, சந்தேக குற்றவாளி. அது மாதிரி அதை விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ கூப்பிடுதாங்க. உடனே இங்கே உள்ள ஊடகங்கள் எல்லாம் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார், காரில் ஏறி விட்டார், இந்த கலர் சட்டை போட்டுக்கிறார், அதில் கூட அன்னைக்கு போகும்போது கருப்பு சட்டை போட்டாராம் முத நாள் விசாரணைக்கு. அப்போ எதிர்ப்பு தெரிவித்தார் ஒரு குரூப்பு. ஊடகம் முழுக்க பரப்பு தாங்க. எந்த வாட்ஸ்அப்பை திருப்பினாலும் விஜய் எதிர்ப்பை காண்பிக்க கருப்பு சட்டையை போட்டார். இப்போ நேற்று போகும்போது வெள்ளை சட்டையை போட்டிருக்காரு. அப்போ அது என்னத்தை எதிர்ப்பு காமிச்சார்? இப்போ நேற்றும் கருப்பு சட்டை போட்டுக்கணும்ல. இதே மாதிரி பல்வேறு தகவல்களை, உண்மைக்கு புறம்பான தகவல்களை, பரபரப்பாக ஏதாவது செய்தியை வெளியிட வேண்டும் என்ற கோணத்தில் இந்த ஊடகங்கள், இந்த யூடியூப்ல இந்த மாதிரி ஆட்கள், இந்த பொய்யான செய்திகளை வெளியிடும் நபர்கள் எல்லாம் பெருகி கொண்டு விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ப தினத்தந்தி மாதிரியான ஊடகங்கள் கூட இன்று அவர் ஒரு விசாரணைக்காக செல்கிறார். அந்த அளவில் ஒரு வரி செய்தி, விஜய் அவர்களை இன்று விசாரணைக்காக சிபிஐ அழைத்திருக்கிறது, விசாரணைக்கு விஜய் செல்கிறார். இதுதான் இந்த ஒரு வரி செய்தியை ஒரு நாள் முழுக்க அவருடைய காரை பின்தொடர்ந்து படமாக்கி, அவர் நடந்து போறதை படமாக்கி, அவர் பேக் போட்டிருக்கிறதை படமாக்கி, தொடர்ந்து அவரை பற்றியே செய்திகளை இந்த ஊடகங்கள் காண்பித்துக் கொண்டிருப்பது ஏதோ மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கெல்லாம் வரவழைக்கிறது. அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக சித்தரிப்பதற்கு இந்த ஊடகங்கள் முயற்சி செய்கின்றனவோ என்றெல்லாம் நம்ம நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் விஜய் நாம் கரூர் சம்பவத்துக்கு வர்றதுக்கு முன்னால விஜய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அல்ல, ஒரு நடிகர். பஞ்சு டயலாக், நிறைய பஞ்சு டயலாக், கையை கால வசதிக்கிட்டு, அப்படி நான் ஒரு தடவை சொன்னாதான் நான் சொன்னதை நானே கேட்க மாட்டேன், அப்படி அப்படின்னு. அதாவது தேவைக்கு, அந்த படத்திற்கு தேவையில்லாமல் சில டயலாக், அதாவது வசனங்களை புகுத்துவார்கள், அதான் பஞ்சு டயலாக் என்பார்கள். அதே மாதிரி டயலாக்குகளை அந்த படத்தின் வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டு அந்த படம் வெற்றியான பிறகு இந்த மக்களை ஏதோ மயக்கத்தில் ஆழ்த்தி இன்று அரசியல் துறையில் நுழைந்திருக்கிறார். திடீரென அதுவும் 2024 அரசியலில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போவதில்லை, அதுக்கு நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நாங்கள் குதிப்போம், அப்படி இப்படிலாம் சொல்லி புது மாதிரியான அரசியல். கொள்கை எதிரி ஒண்ணு, அரசியல் எதிரி. எங்களுக்கு இவர் கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரி. என்னத்தையா நீங்க வித்தியாசம் கண்டுவிட்ட? நீ பிஜேபியை எதிர்ப்பதாக இருந்தா அந்த 2024 தேர்தலில் நீங்க உனக்கு அந்த கொள்கை பிடிக்கல, பிஜேபியின் கொள்கை இவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் பாயசமாக என்று கேட்டு, அப்ப இந்த பிஜேபி கொள்கை உனக்கு பிடிக்கல, அப்ப 2024 பிஜேபி ஓட்டு போடாங்கன்னு சொல்லியிருக்கணும். நீ அந்த அருகதை இல்லாமல், அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியலுக்கு இன்று மக்களை மடையர்களாகவும் முட்டாள்களாகவும் ஆக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையை சொல்ல போனால் நாம் அதாவது ரொம்ப வலுவான எதிர்ப்பு உணர்ச்சி போட்டு நான் பேச விரும்பவில்லை இந்த நேரத்தில். ஏனென்றால் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் அதில் ஒரு குற்றவாளி, விஜயும் குற்றவாளி. ஒரே ஒரு குற்றவாளி அவர்தான் என்று சொல்லவில்லை, விஜயும் ஒரு குற்றவாளி. அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள், அவர்களுக்கு தண்ணீர் வசதி செய்து தராதவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தராதவர்கள் என்று பல்வேறு குற்றவாளிகள் நாம் சொல்லலாம். அந்த வகையில் முதன்மையான குற்றவாளிகள் என்று சொன்னால் இவர்தான், விஜய் தான். ஏனென்றால் அதாவது நீங்க பல ஆண்டுகள் வரலாற்றை, இந்த கூட்ட நெரிசல் வரலாற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது ஒன்று கோயில் திருவிழா சம்பந்தப்பட்ட கூட்ட நெரிசலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் குறுகிய பாதையில் மொத்தத்தையும் அவ்வளவையும் உள்ள விடுவாங்க, அவ்வளவு பேர் உள்ள போகும்போது கூட்ட நெரிசல் ஏற்படும். இந்த மகாமகம் குளத்தில் நடந்த கூட்ட நெரிசல், கும்பமேளா வட இந்தியாவில் நடந்த கூட்ட நெரிசல், இதெல்லாம் ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நமக்கு தெரியும். இப்படி ஒரு அரசியல் கூட்டத்தில்
ஒரு அரசியல் கத்துக்குட்டி நடத்திய இப்படி ஒரு கூட்டத்தில், ஒரு நடிகர் கூட்டிய கூட்டத்தில் இப்படி இவ்வளவு பெரிய அளவில் ஒரு 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 அசம்பாவிதம் நடந்தது என்பது நம் இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத ஒன்று. பல்வேறு விஷயங்களை சிபிஐ விசாரணை செய்ததாக சொல்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சிபிஐயின் முதல் அந்த அவர்களுடைய தகவல்கள் அவர்கள் வெளிப்படுத்தும் தகவல்கள் வந்தால் மட்டும்தான், அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்த பின்னால் மட்டும்தான் நமக்கு அவர் என்ன எல்லாம் விசாரித்தார்கள் என்பது தெரியும். ஏன்னா இப்பொழுது புதிதாக நாமும் பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம். சிபிஐ விஜய் அவருடன் ஏன் நேரம் கடந்து வந்தீர்கள் என்று கேட்டதாகவும், அதில் அவருக்கு வளைவுகள் நிறைய இருந்ததாக வந்ததாகவும் அப்படிலாம் செய்தித்தாள்கள் ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது. வளைவுகள் நிறைய இருந்து அவர் வரதுக்கு காலதாமதமானால் அதே வளைவு வழியாக போய் காலதாமதமாக அவர் பனையூருக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும். பனையூருக்கு இந்த அசம்பாதம் நடந்த 1 மணி நேரத்திலே பனையூருக்கு போய் சேர்ந்து விட்டாரு. இது போன்று பல்வேறு அவருக்கு எப்படி பணம் வருகிறது என்பதை சிபிஐ விசாரிக்கிறார்கள். அவருக்கு ஏன் தண்ணீர் பாட்டல் போடும் பொழுது நீங்கள் ஏன் இந்த கூட்ட நெரிசலை கவனிக்கவில்லையா என்றெல்லாம் கேட்டார்கள். அப்படி அதாவது ஒரு அறைக்குள்ளே நடந்து பல்வேறு தகவல்களை கேட்டிருக்கலாம். அந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யா, எது உண்மை என்பதெல்லாம் நமக்கு பின்புதான் வெளிவரும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே துணிச்சலும் தைரியமும் மிக்க ஒரு ஆண்மகன் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு உள்ளே வந்தார்கள். பல்வேறு கூட்டங்களில் கொள்கை எதிரி அரசியல் என்று சொன்னாலும் கூட திமுகவை மட்டுமே சாடுவதை அவர் தன்னுடைய முதன்மை தொழிலாக எடுத்துக்கொண்டார், முதன்மை கொள்கையாக வைத்துக் கொண்டார். அதுதான் அவருடைய கொள்கை. திமுக மட்டும்தான் எதிர்த்து நின்றார். ஏன் அதிமுக எதிர்க்கவில்லை, சீமான் கட்சி எதிர்க்கவில்லை, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கவில்லை, காங்கிரஸ் எதிர்க்கவில்லை, எதையும் எதிர்க்கவில்லை. அவர் எதிர்த்த பிஜேபி, முக்கியமாக அந்த சங்கி பிஜேபி, எப்படி கொள்கை எதிரி என்று பிஜேபி சொன்னாரோ அந்த பிஜேபி எதிர்க்கவில்லை. அந்த பாசிசமா பாயாசமா என்று சொன்னதோடு அந்த பிஜேபியை விட்டு விட்டார். ஏன் முதலமைச்சர் ஐயா அவர்களை தான் பெயரை சொல்லி அங்கேல் மாமா என்றெல்லாம் கூக்குரல் விட்டு இந்த சினிமாவில் பேசுவது போன டயலாக் எல்லாம் விட்டு வெறுப்பேற்றினார். உண்மையிலேயே இந்த திமுக தனக்கு எதிராக திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் திமுகக்கு எதிராக நிற்கக்கூடிய பெரிய கட்சி நாம யாரும் அவங்களுக்கு தவறா சொல்லி கொடுத்துருக்காங்க. திமுக நம்ம நோக்கி நம்ம அம்பு விடுவோம், திமுக நம்மளை ஏத்துச்சுன்னா நம்ம அதான் பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையிலே விஜய்க்கு நடந்தது வேறு, அவர் நினைத்ததுக்கு மாறாகத்தான் நடந்தது. ஏனென்றால் இந்த கரூர் சம்பவத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சொல்ல போனால் விஜய் அவர்களை நாம் பழிவாங்க வேண்டும். நம்ம இப்படி மேடையில் எல்லாம் தூற்றிய இந்த விஜயை, அவமானகரமாக பேசிய விஜயை, வயதுக்கு மரியாதை தராமல் பேசிய விஜயை நாம் பழிவாங்க வேண்டும் என்று அந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த கரூர் சம்பவத்தில் வசமாக மாட்டி உள்ளே தள்ளியிருக்கலாம். ஆனால் அப்படி எதையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. முக்கியமாக ஒரு வார்த்தையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை எல்லார்ட்டும் நீங்க சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சி தலைவனும் தன் தொண்டன் இறந்து போக வேண்டும் என்று விரும்புவதில்லை என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள், இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேச வரவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வக்காலத்து வாங்க வரவில்லை. அதே சமயத்தில் விஜய் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செய்ததால்தான் இந்த சம்பவமே நடந்தது. அவர் பிந்தி வந்தது, அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவர் காரை செலுத்தியது, பல்வேறு அவர் மன வியாதி பிடித்தவர்கள் போல அந்த காரில் இருந்துகிட்டு அந்த விளக்கை அணைத்து எரித்தது, இந்த பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இது போன்ற ஒரு நிகழ்வு நடப்பதற்கே விஜய் மட்டும்தான் காரணம் என்று கூட சொல்லக்கூடிய வலுவான சம்பவங்கள், வலுவான காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அதை விட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்தது? விஜய் சார்ந்த புஷி ஆனந்தோ, அந்த சாராய வியாபாரி புஷி ஆனந்தோ, லாட்டரி வியாபாரி ஆதவர்ஜனாவோ, இல்லை இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்த்து வெளியில வந்த அந்த அதிகாரி அருண்ராஜோ, இன்னும் பிறர்களோ ஓடி ஒளிந்து கொண்ட பிறகு இந்த அரசாங்கம் எந்த விதமான தாமதமும் செய்யாமல் இந்த அரசாங்கம் அந்த ஓடோடி சென்று, ஐயோ தமிழக மக்களுக்கு இப்படி ஒரு இலக்கு நேர்ந்து விட்டது, நாம் பதவியில் இருக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று வருத்தப்பட்டு எங்கெங்கோ இருந்தெல்லாம் ஓடி வந்தார்கள். அன்பில் பொய்யாமொழி அவர்கள் ஓடி வந்தார்கள், செந்தில் பாலாஜி ஓடி வந்தார்கள், உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் எங்கோ வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் அவர் அதையெல்லாம் ரத்து செய்து விட்டு இங்கு ஓடி வந்தார். முதலமைச்சர் இரவோடு இரவாக அங்கு வந்து நின்றார். அந்த களப்பணியாற்றினார்கள், நிவாரணங்களை வழங்கினார்கள், மக்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதையெல்லாம் நீங்க ஒரு கணம் நினைத்திருந்தால், விஜய் அவர்களே
ஒரு கணம் இது போன்ற செயல்களை யார் செய்வார்கள்? இவ்வளவு தூரம் நாம் இந்த அரசாங்கத்தை எதிராக கூக்குரலிட்டமே, அவமானப்படுத்தினமே, நமக்காக எவ்வளவு நம் மக்கள், நம் தொண்டர், அதெல்லாம் உங்க தொண்டர்கள் தானே, உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே, உங்க ரசிகர்கள் தானே. உங்க ரசிகர்களுக்காக நமக்காக இந்த அரசாங்கம் எவ்வளவு செய்கிறது என்று நன்றி உணர்ச்சி கொஞ்சமான இருந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த தவறுக்கெல்லாம் ஒரு வகையில் நானும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எங்கேயோ ரயில் விபத்து நடக்கும், ஆனா அந்த ரயில்வே அமைச்சர் அவர்கள் அந்த விபத்துக்காக பொறுப்பேற்று ராஜினாமா கூட செய்வார்கள். அப்படிலாம் நடந்திருக்கிறது நிறைய இடங்களில். அதே மாதிரி உங்களுக்காக கூடிய கூட்டம், உங்கள் வருகை தாமதமானதால் ஏற்பட்ட அசம்பாவிதம், நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் இப்படி சொல்வதால் உங்களுக்கு எந்த பின் விளைவும் ஏற்பட போவதில்லை, உங்களுக்கு எந்த மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு சிபிஐ விசாரணை இதனால் நம்ம மாட்டி விடுவோம் கூட நினைக்க வேண்டியதில்லை. இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு ஒரு வகையில் நானும் காரணமாக இருந்து விட்டேனே, ஐயோ நான் வருந்துகிறேன், இதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூட நீங்கள் ஒரு அறிக்கை கூட சொல்லவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இந்த எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த சம்பவம் நடந்து ஒரு மாத காலமாக நீங்கள் வெளியே வராமல் பனையூரிலேயே படுத்து உறங்கிவிட்டு அந்த இறந்து போன அந்த துக்கம் நடந்த வீட்டில் உள்ளவர்களை ஒரு ஓய்வு விடுதிக்கு, ஒரு உல்லாச விடுதிக்கு நீங்க அழைத்து வந்து அங்கே நீங்க அவர்களிடம் துக்கம் விசாரித்தது என்பது உலக வரலாற்றில் எங்கேயும் நடக்காத ஒன்று. இதையெல்லாம் நாம் சுட்டிக்காட்டலாம், செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடிவிங்கை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஆதவர்ஜனா இது போன்ற நபர்களின் போலியான வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீது தவறான கருத்துக்களை நீங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தவறான எண்ணங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், போலியான செய்திகளை போட்டு, போலியான படங்களை போட்டு இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த வாட்ஸ்அப் என்று சொல்கிற இது மூலமாக நீங்கள் செய்திகளை பரப்பி இந்த உங்களுடைய ஐடிவிங் தவறான பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அதை முதலில் நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். ஏண்டா மலேசியாவில் நடந்த இந்த ஜனநாயகன் பாடல் வெளியீட்டு விழாவில் கூட ஏதோ ஒரு காலத்தில் நடந்த கொரோனா சமயத்தில் நடந்த கூட்டம் அதிகமான அந்த டிராபிக் ஜாம் காட்சிகளை தினத்தந்தி மாதிரி பத்திரிகைகள் போட்டு விஜய் அவர்கள் வந்ததனால் இந்த இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்று உங்களுக்கு ஊதுகுழலாக அந்த ஊதி கொண்டிருந்தார்கள். அசிங்கமாக இல்லையா? ஏதோ பொய்யாய பரப்பி நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்கிறீர்கள்? இப்படி இவ்வளவு பொய் சொல்லக்கூடிய நீங்கள் என்ன உத்தமனாக வாழ்ந்து வர போகிறீர்கள்? எப்படி இந்த தமிழக மக்களுக்கு நேர்மையாக ஆட்சியை உங்களால் செய்துவிட முடியும்? ஆட்சி என்றால், அதிகாரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த தமிழ் இனம் என்றால் என்ன என்று தெரியுமா? அந்த மொழியின் மீது உள்ள புரிதல் உங்களுக்கு உண்டா? இலக்கியம் தெரியுமா? இலக்கணம் தெரியுமா? வரலாறு தெரியுமா? நம் மொழிக்காக போராடிய வீரர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏதோ நீங்க 5 தலைவர்கள் படத்தை வைத்துக் கொண்டு அங்கே மாலை அணித்து விட்டு நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு கொள்கை உள்ள இவர்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் என்று அறிவித்து விட்டால் மட்டும் போதுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களை, ஒவ்வொரு கட்சியில் உள்ளவர்களை உள்ளே சேர்த்துக் கொண்டிருக்க அந்த ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் எத்தனை கொள்கை தலைவர்கள் இருப்பார்கள்? அவர்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் உள்ளே சேர்த்துக் கொண்டே செல்வீர்களா? உங்களுக்கு துணிச்சலும் தானியம் இருந்திருந்தால் அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் என்றைக்காவது வாய் திறந்திருப்பீர்களா? பொதுவெளியில் எந்த கூட்டத்திலேயாவது நீங்க பேசியிருப்பீங்க? எதை நடந்தா அன்றை சொன்னீர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர்களே, நான் என் அலுவலகத்திலோ இல்ல பனையூரில் என்னுடைய வீட்டிலேயோ அதான் இருப்பேன், நீங்கள் எது வேண்டாமல் என்னை என் காவல்துறை செய்து கொள்ளட்டும், என் தொண்டர்களை விட்டு நடிப்பு, என் தொண்டர்களை விட்டு விடுங்கள். என்ன நடிப்பு நடிச்சீங்க நீங்க? பனையூர்ல மாடியில வீடு, கீழே ஆபீஸ், இது அங்க இருக்க நீங்க இதெல்லாம் நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தணுமா? அசிங்கப்படணுமா? இல்லைன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மக்களின் மீது நாம் செய்து கொண்டு இந்த செயல் மீது ஒரு வேதனை இருந்தால், உண்மையிலே உங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால், நீங்க அன்றைய தினமே திருப்பி பனையூர் சென்று நீங்க சரி அந்த சமயத்தில் தான் நீங்கள் பனையூர் சென்று விட்டீர்கள், ஏதோ காரணத்திற்காக சென்று விட்டீர்கள். அடுத்த நாளே அதுக்கு முதலமைச்சர் வந்தாரு, இன்னும் பிற அமைச்சர்கள் எல்லாம் வருகிறார்களே, உங்களை விட அதிக செல்வாக்குள்ள தலைவர்கள் எல்லாம் களத்துக்கு வந்தார்களே, நீங்கள் வர வேண்டாமா? வந்து நின்றுக்க வேண்டாமா? என்ன நடந்துவிட போகிறது நீங்க வந்து நிற்பதால்? இவ்வளவும் செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் இந்த அரசாங்கத்தின் மீது பழியை போடுவதும், அந்த தொகுதியின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரின் மீது பழியை போடுவதும், இது உங்க ஐடிவிங் செய்யற வேலையா? இது இல்ல நீங்க செய்யற வேலையா? உங்க தலைவர்களுக்கு நீங்க உடன் வைத்திருக்கும் உயர்மட்ட தலைவர்கள் என்று உடன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு எல்லாம் அறிவு என்பது ஒரு துளி கூட இல்லையா? நன்றாக உணர்ந்து பாருங்கள். இந்த சிபிஐ விசாரணை என்பது உண்மையை வெளிக்கொண்டு வர, அதாவது நீதிமன்றத்தால் நிறுவப்பட்ட உத்தரவின் பேரில் நடத்தப்படுகிற ஒரு விசாரணை. இந்த விசாரணைக்காவது உண்மையில் ஒத்துழைப்பு செய்யுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், என்ன பதில் சொன்னீர்கள் என்பதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. ஆனால் அந்த 41 பேர் இழப்பிற்கும் நீங்களும் ஒரு காரணம் என்ற ரீதியில் அதற்கான
ஒரு பாவத்தை, ஒரு பாவ மன்னிப்பை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு நீங்கள் பெற வேண்டும். இந்த மக்களிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த தமிழக மக்கள். அதுதான் நீங்கள் இந்த இவ்வளவு தூரம் நடந்து கொண்ட இந்த முறைக்கு ஒரு தீர்வாக அமையும். தீர்வு இல்லை, ஒரு வழியில் அது ஒரு ஆறுதலாக கூட மற்றவர்களுக்கு அமையும். அரசாங்கத்தை எவ்வளவு தூரம் இந்த திமுக அரசாங்கத்தை சொடக்கு விட்டு என்றெல்லாம் பேசினீர்கள். இன்று மோடியை பேசுங்களேன். உங்கள் ஜனநாயகன் படம் திரைக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி சொடக்கு விட்டு பேசுங்களேன். ஏன் உங்களால் பேச முடியவில்லை? வாய் திறக்க மறுக்கிறீர்களே. ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல நீங்க கலந்து கொண்டு உங்களால் பேச முடியுமா? ஒரு திறமை இருக்கா? இல்ல உங்க கூட உள்ள யாருக்காவது ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு, ஒரு பத்திரிகை செய்தியாளர் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? எவ்வளவு பேசினாலும் சீமான் நமக்கு எதிராக கருத்துக்களை பேசினாலும் எல்லா பத்திரிகையாளையும் சந்தித்து சண்டை போட்டா கூட அவன் அன்னைக்கு சீமான் நின்று பேசக்கூடிய திறமை உள்ளவன். அதே மாதிரி நில்லுங்க. தவறாக நீங்க பேசினாலும் பொதுவெளியில் பேசுங்கள். ஏன் நிறைய விஷயம் எஸ்ஐஆர் பிரச்சனை நடந்து என்ன நீங்க பேசுங்க? ஏதோ ஒரு அறிக்கை விட்டதோடு சரி, அதுக்கு என்ன தீர்வு எடுத்தீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு, என்ன பரிகாரம் தேடணும்னு ஆசைப்பட்டீங்க? அதுல என்ன உங்களுடைய முயற்சி என்ன? எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க சூழ்ந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்பொழுது மீன்பிடி மீனவர்கள் தினமும் இலங்கை அரசாங்கத்தில் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார். அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது கருத்து சொன்னீர்களா? ஒன்றுமே சொல்லாமல் ஏதாவது ஒரு மாசத்தில் கூட்டம், அந்த மாசத்தில் சொடக்கு விட்டு பேச வேண்டியது, ஏதாவது எழுதி கொடுத்த டயலாக்கை, வசனங்களை சினிமாவை மாதிரி ஒப்பிக்க வேண்டியது. இதுதான் உங்களை கடமையாக நினைத்தால் ஒரு காலமும் உங்கள் கட்சி வளராது. அமைப்பு ரீதியாக உங்கள் கட்சியை வலுப்படுத்தினால் மட்டும்தான் இந்த தேர்தல் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இளைஞர்களே, மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போல் எந்த பெரிய அளவில் உங்களால் எந்த வாக்கு வங்கி உங்களால் பெற முடியாது என்பதுதான் உறுதி. அடுத்தடுத்த தேர்தலில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதை செய்யுங்கள். மக்களிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்கள். உங்கள் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துங்கள். அது இல்லாமல் எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லாமல் உங்களோடு கூட்டம் சேர்ந்திருக்கிறதே, உங்க நடிப்பை மட்டும் பார்த்து ஏமாந்து சேர்ந்திருக்கிறார்களே, இந்த கூட்டத்தை வைத்து உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.